ஹலோ காய்ஸ், இன்னையிலேருந்து நியூவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் பிஎல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் நடு ராத்திரியில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்போவே அவன் மூஞ்சில பயம் தெரியுது. இவன் பேர் தான் கம்சீரா. இவனோட பேரை சொல்லி டிஃப்ரெண்ட்டான குரலில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்க, இன்னமும் பயங்கரமாக பயந்துட்டே இருக்கிறான். அப்போ தெருவோரத்தில் ஏதோ ஒரு தாத்தா படுத்துட்டு இருக்காரு. இவனும் பயந்துக்கிட்டே எட்டி பார்க்க, இவரும் என்ன யாருப்பா அது அப்படின்ற மாதிரி திரும்பவும் தூங்கிட்டாரு. யாரும் இல்லை, சும்மா தூங்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லி திரும்ப அந்த தாத்தா என்னன்னா பேயா வந்து நின்றுட்டு இருக்காரு. எடுத்தேன் பாரு ஓட்டன்ற மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் மெயினான ஏரியாவில் சில பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் லைட்டாக நிம்மதி ஆகுது. அப்போ கொஞ்சம் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து அங்கேயும் கரண்ட் ஆஃப் ஆனுன்னு ஆயிட்டு இருக்க, அச்சச்சோ! இது வந்துருமோன்ட்டு பயத்துல பின்னாடி திரும்பி பார்த்தா, அது வந்துட்டு தான் இருக்கு. இவனும் கீழ விழுந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அந்த பேய் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல இருக்கு. அதுவும் பின்னாடியே தொரத்திட்டு வந்து கழுத்து போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவன் கழுத்துல ஒரு தாயத்த போட்டிருக்கான். அத புடிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி 2010ல கிம் இருக்கான்ல, அவன் சின்ன வயசுல காட்டுறாங்க. அவன எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்பாவும், அம்மாவும் கார்ல இரு தம்பின்னு சொல்லிட்டு இறங்கி, மாஸ்டர் சீக் அப்படின்றவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த மாஸ்டரும் சொல்றாரு, "ஏன் அவன தனியா விட்டுட்டு வந்தீங்க? கூப்பிடுங்கன்னு" சொல்ல, கார்ல வந்து பார்த்தா ஆள காணோம். தூரத்துல ஒரு நாய்க்குட்டியும், பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்க மாரி இருக்காங்க. அந்த பாட்டி திரும்பி பார்த்தா பேயி. இந்த கிம்மு சின்ன பையன் தானே, அந்த நாய்க்குட்டிய காப்பாத்த போறேன்ட்டு அத தூக்கிட்டோட கீழ விழுந்துடுறான். அந்த கிழவி என்னன்னா, இவன அட்டாக் பண்ண வந்துச்சா, இல்ல தூக்க வந்துச்சான்றது தெரியல. அப்ப கரெக்ட்டா ஒரு சின்ன பையன் வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த சின்ன பையன் வந்தோனே அந்த கிழவி அந்த பேய் இருக்கு இல்லையா, அவங்க தானாவே அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பையனும் ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். கிம்மும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சோனே அவங்க அம்மா கேட்கறாங்க, "இப்ப நல்லா தானடா இருக்கான்னு?" சொல்ல, அவங்க அம்மா என்னமோ தெரியல இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல போல இருக்குது. அவனும் சொல்றான், "அந்த நாய் நல்லா தானம்மா இருக்கு. அந்த பேய் போயிடுச்சாம்மான்னு?" கேட்க, அவங்களுக்கும் திரும்பவும் "பேய் உன் கண்ணுக்கு தெரியுதாப்பா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. "ஆமாம்மா. ஏன் தெரியல. இப்ப அதிகமா இந்த மாரி பேயெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. ஏம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, "நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சாபம் இருக்குது. பையனா பொறந்தா அதுவும் 21 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்துருவாங்க." அப்படின்னு சொல்ல அந்த பையனும், "அப்பன்னா நானும் இறந்துருவேம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்படிலாம் இல்லப்பா. நம்ம மாஸ்டர் உன்ன காப்பாத்திடுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா அப்பா ரொம்ப இருமி ரத்த வாந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டரும், "நீ பயப்படாத. இனிமே உன் கண்ணுக்கு பேய் தெரிஞ்சாலும் அது ஒண்ணுமே உன்ன பண்ணாது." அப்படின்ட்டு அவங்க கையில ஒரு தாயத்து மாரி போட்டுட்டு இருக்காங்க. அத எடுத்து அந்த பையன் கழுத்துல போட்டு விடுறாங்க. அந்த தாயத்த தான் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பேய் கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கான். இவனும் அந்த தாயத்த புடிச்சுக்கிட்டே ஏதோ மந்திரமா சொல்லிட்டு இருக்க, சொல்ல அந்த பேயும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த போராட்டம் தான் போல இருக்கு. எல்லா பேயும் கண்ணுக்கு தெரியும், ஆவி தெரியும். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஒரு வில்லேஜ்ல ஏதோ ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல்ல எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க. அதுக்குள்ள ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆயி போயிட்டு இருக்கான். இவன் இவன் பேர் தான் ஜெட். நம்ம கிம்மோட ஃப்ரெண்டு. இவன் எஸ்கேப் ஆயி வந்துட்டான் இல்லையா? இவனுக்கு கரெக்ட்டா அப்ப நம்ப கிம்மும் கால் பண்ணி, இந்த மாரி நடந்ததுல, நேத்தெல்லாம் நடந்துச்சுல, ரொம்பவே கஷ்டப்பட்டேன்டா. அது அட்டாக் பண்ண வந்துச்சு. இந்த தாயத்து மட்டும் இல்லன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, ஜட்டும், "ஓ! நீ அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டியா? இது சரியில்லையே. சரி நான் என்னோட மாஸ்டர் கிட்ட நான் என்னன்னு கேட்டுட்டு உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, கிம்மு ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா கிம் அவங்க அப்பாவ பார்க்க போறான். அவரு என்னன்னா புத்த பிட்சா மாறிட்டார் போல இருக்கு. அவங்க அம்மா அப்ப ரொம்பவே இரும்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களும் இறந்துட்டாங்க. இப்ப அவங்க அம்மாவோட சமாதியில தான் இருந்துட்டுருக்கான். அவங்க அம்மா சமாதி முன்னாடி நின்னுகிட்டு, "ஏம்மா எல்லாமே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நீங்க மட்டும் ஏம்மா என் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அவங்க அப்பாவும், "ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. காரணம் இல்லாம உங்க அம்மா வராமலாம் இருக்க மாட்டா. உனக்கு 21 வயசும் ஆகப்போது. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட வந்துரு. நான் எப்படியாவது உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி இவனும் கிளம்ப காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. கிளம்ப பார்த்தா பின்னாடி அவங்க அம்மா நின்னுட்டு தான் இருக்காங்க. என்னமோ தெரியல இவன் கண்ணு முன்னாடி மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. சுத்தி பார்த்தா அங்க ஃபுல்லாவே சமாதி தானே. அங்கங்க பேய் பார்த்து இவன நின்னு மொறச்சிட்டு தான் இருக்குது. இவனும் அத பார்த்துட்டு, "அப்பா சாமி இதோட போதும்டான்ட்டு" கிளம்பி வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா அவெல்லாம் பார்த்து முடிச்சுனோனே, அவன் ரூமுக்கு கிளம்பி போறான். அப்ப அந்த வீட்ல ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஹோட்டல் மாரி இருக்கு. அங்க ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. மேல இருந்து அந்த டூல் பாக்ஸ் அப்படியே இவன் தலையில விழுக வர, கரெக்ட்டா ஜெட்டு வந்து காப்பாத்திட்டான். கொஞ்ச நேரம் இருந்திருந்தாலும் தலையில விழுந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும் இவன் கத. அங்க வேலை பார்க்குறவங்களும் வந்து, "என்னன்னு தெரியல சார். எப்படி மேலேருந்து இது விழுந்ததுன்னே தெரியல சார். சாரி" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கிமுமே கேட்குறான், "என்னடா அதுக்குள்ள வந்துட்டன்னு?" சொல்லி கேட்க, "இல்ல நேத்து நீ பேசுனல்ல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உன்ன பார்க்க நான் ஓடி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. ரூமுக்கு போற வழியிலேயே எதுத்தாப்புலயே ஒரு பேய் நின்னு ஏதோ ஒரு டோர போட்டு தட்டிட்டு இருக்குது. இவனும் அது கரெக்ட்டா திரும்பி பார்க்க டக்குன்னு உள்ள போயிட்டாங்க.
ரூமுக்கு வந்ததும் ஜெட்டு ஒரு பேப்பர் எடுத்து குடுக்குறான். அது என்னன்னா, அவங்க மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு வந்திருப்பான். தன்னோட ஃப்ரெண்டு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அவர் தான், ம் இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. 21 வயசு ஆகுறதுக்கு. அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவன் கூட கேட்டிருப்பான், மாஸ்டர் இது எதுவும் காப்பாத்த முடியாதான்னு கேட்டிருப்பான். அது அவனோட கர்மா. நான் என்ன பண்றது அப்படின்னு வேற அந்த மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. மாஸ்டர் சொன்னதை எப்படி இவன் ஃப்ரெண்டு கிம் கிட்ட சொல்லுவான்? அவனுக்கே ஒரு மாரி வருத்தமா இருக்கு. அந்த பேப்பர்ல என்னன்னா, ஒரு மந்திரம் மாரி எழுதி குடுத்துருப்பாங்க. அத பாக்கெட்ல வைக்க சொல்லி, அவனும் அத வச்சிட்டு இருக்கான். இவன் வருத்தப்படுறது, அதாவது ஜெட்டு வருத்தப்படுறது கிம்முக்கு தெரியுது. "நீ ஏன்டா வருத்தப்படுற? இது என்னோட தலையெழுத்து. நீ ஒண்ணும் வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பரவால்ல. இதெல்லாம் முடிஞ்சு கிளாஸ்க்கு போனா, நல்லா தான் போயிட்டுருக்கு கிளாஸ். திடீர்னு அவன் எழுதிட்டு இருக்கும்போது எழுதவே வரமாட்டேங்குது. அப்ப திடீர்னு அமைதியா இருக்கு கிளாஸ். என்னடான்னு திரும்பி பார்த்தா, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, வாத்தியாரு எல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் மாறி பேய் மாரி ஆய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் கோரஸ் வேற பாடுறாங்க. "இன்னும் உனக்கு 21 வயசு ஆக 6 மாசம் தான் இருக்கு. உன் கதை உன் டைம் முடிய போகுது. நீ சாக போற" அப்படின்னு ஒரு மாரி கோரஸா கத்திட்டு கிடக்குறாங்க. இந்த கிம்முக்கும் பயங்கரமா பயந்து அப்படியே ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பயந்து அலறிட்டான். தப்பிச்சோம் பொழச்சோன்ட்டு இந்த மாரி சம்பவமெல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வருவான். அப்ப ரூமுக்கு எதுத்தாப்புல ஒரு பேய் வந்து கதவ தட்டிட்டே இருந்தது இல்லையா? இவனுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. அந்த பேய் திரும்பவும் நின்னு இவனையே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. ஏக்கமா பார்த்துச்சா, இல்ல உதவி பண்ணுன்ற மாரி பார்க்குதான்றது தெரியல. இவனுக்கு ஒரு மாரி டவுட்டா ஆயி அந்த கதவு பக்கத்துல போய் பார்த்தா, உள்ள ஒரு பையன கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பையனோட அம்மாவா, அக்காவோ யாருன்றது தெரியல உள்ளார. அந்த சைக்கோவும் கரெக்ட்டா அந்த வீட்ட விட்டு வெளிய போக, அந்த பையன காப்பாத்தணுன்றதுக்காக கையில இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வச்சிருப்பான் போல இருக்கு. அத குடுத்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டான் இவனும். போலீஸும் வந்து அவன புடிச்சிட்டு போயிடுச்சு. அதாவது இந்த கட்டி போட்டு வச்சதுனால அவன புடிச்சிட்டு போயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தூரமா அந்த பேயி இவனுக்கு நன்றி சொல்ற விதமா அங்க நின்னு ஏக்கமா அந்த பையனையும் பார்த்துட்டு அவனுக்கும் நன்றின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. இவன் பேய்க்கும் நல்லதும் பண்றான், பேய் இவனுக்கு கெட்டதும் பண்றான். எந்த மாதிரி சிக்கியிருக்கான் பாருங்க இவன். இந்த சம்பவமெல்லாம் முடிஞ்சு அவங்க அம்மாவோட டிராயிங்கை அழகாக வரைஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் போல இருக்கு. அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குரல், "கிம் என்னை காப்பாத்து" அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான குரல் தான் கேட்டுட்ருக்கு. இவனு யாருடா அப்படின்னு திரும்ப பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபோட்டோவே அப்படியே பேயா மாறிட்டுருக்கு. இவனும் அப்படியே பயந்து பின்னாடி கீழே விழுக, அவன் போட்டிருப்பான்ல அந்த தாயத்து, அதுவும் அப்படியே கயிறோட கழண்டு கீழே விழுந்துடுச்சு. அப்பவும் ஜெட்டு தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கான். அப்ப கிம்மோட அந்த பாக்கெட்ல வச்சிருந்தான்ல, ஜெட்டு குடுத்தான்ல அந்த மந்திரம், அதெல்லாம் தானாவே எரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்க இருக்க ஃபோட்டோலாம் கீழ விழுக, திடீர்னு உடையுதான், சாயுதான்ற மாரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜெட்டுக்கு பார்த்து ஜர்க் ஆயிட்டான். "நீ இங்க இருக்கக்கூடாது வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கும் கூட்டிட்டும் போயிட்டான். அங்க வீட்ல இவ பேரு ஜின்னு. இவ அக்காவா இல்ல ஃப்ரெண்டான்றது கரெக்ட்டா தெரியல. உட்காந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கும் இந்த கிம்மோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். நைட்டு நல்லா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா கரண்ட் ஆஃபும் ஆயிடுது. அப்ப இந்த கிம்மோட கனவுல யாரோ யாரோ இல்ல, அவங்க அம்மா வாய்ஸ் மாரி இவனுக்கு கேட்குது. "கிம் இங்க வா, அம்மா கூப்பிடுறேன்டா, வா இங்க" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கு. பார்த்தா நிஜத்துல இவன் கண்ணு முழிச்சு இந்த தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பாங்கல்ல, அந்த மாரி எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். கரண்ட் போயிடுச்சு இல்லையா? கீழ அவ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் கேட்குதே, நல்லா ஸ்பிரிட்டா தெரியலையே அப்படின்ட்டு அங்க மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சுட்டு, ஊதுபத்தியெல்லாம் ஏத்தி வச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டா. கிம்மோட கனவுலயும் யாரோ வந்து, "ஏய் போகாத, அது உன் அம்மால போகாத" அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. ஜெட்டும் பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்கான். அவனுக்கும் இங்க வெளிய, "எந்திரி ஜெட் எந்திரி, கிம்ம போய் காப்பாத்து" அப்படின்னு சொல்லி அவன் காதுலயும் ஏதோ விழுந்துட்டு இருக்குது. இந்த சவுண்ட கேட்டு ஜெட்டு எந்திரிக்க, கிம் மாடியிலேருந்து விழுக போயிட்டான். கரெக்ட்டா அந்த ஜெட்டு வந்து வந்து காப்பாத்தலன்னா, மேலேருந்து கீழ விழுந்திருப்பான். அடுத்த நாள் இவங்க காலேஜ காட்டுறாங்க. இவங்க போக வேண்டிய அந்த கேம்ப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு வெதர் ரிப்போர்ட்னால. அப்ப வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க, ஜெட்டு ஒரு ஐடியா போடுறான். "எதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போணும்? எல்லாரும் வேணா கேம்ப் எங்க வில்லேஜ்ல போட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயமா மாஸ்டர் கிட்ட அங்க பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு அவ்வளவா பிடிக்கல போல இருக்கு. இவன் ஏன் இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்? சரி ஓகேன்னு சொல்லி பர்மிஷனுக்கு குடுத்துடுறாரு மாஸ்டரும். மாஸ்டர் கிட்ட 2 குட்டி பசங்க ஒரு நல்ல ஸ்பிரிட்டா இருக்காங்க போல இருக்குது. அவங்களும், "என்னது ஜெட்டு ஃப்ரெண்டு இங்க வராங்களா? ஏ ஜாலி, நாமளும் அவங்க கூட போய் விளையாடலாம். என்ன மாஸ்டர் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் குச்சி எடுக்கிறாரு. உடனே அவங்க 2 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. லொல்லு பசங்க தான் போல இருக்கு இவங்க 2 பேருமே. இங்க காலேஜ் கேம்புக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அப்ப ஜெட்டையும் கிம்மியும் ஒருத்தன் இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் பேரு சானு. இவன் ஜெட்டு சைட் அடிக்கிறானா இல்ல கிம்ம தான் சைட் அடிக்கிறானான்னு போக போக பார்க்கலாம். பஸ்ஸில் எல்லாரும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டு தான். பஸ்ஸு போயிட்டே இருக்கும்போது ஜின்னு ஒன்று நோட் பண்ணுறான். "என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கு?" அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறான். "என்ன சார் இந்த பக்கம் போகுதுன்னு கேட்டோன்னே", "இல்லை டிரைவர் நம்மளை இறக்கி விட்டுட்டு அவர் அவசரமாக போகணுமா, அதனால தான் ஷார்ட்கட்டாக போகிறாருன்னு" சொல்ல, ஜெட்டுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இல்லையே இந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டு உடனே உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். கிம்மு என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த பஸ்ஸு பாலத்துக்கு கீழே போயிட்டு இருக்கு. திடீர்னு சடனாக எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிம்மு இது தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க,
அங்கே பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது, டிரைவருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெட்டும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். தெரியும் தெரியும், மாஸ்டர் சொன்னார் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே அதிகமான ஈவில் ஸ்ப்ரெட் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பஸ் மேலெல்லாம் ஏறி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜெட்டும் பயந்துட்டே போயிட்டே இருக்க, பஸ்ஸை சுற்றி அழுத்துதுங்க, அப்படியே அடிக்குதுங்க, என்னென்னமோ மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது இருப்பாங்க போல இருக்குது. இது ஜெட்டுனாலையும் பார்க்க முடியுது. கிம்மு யோசிக்கிறான், ஓ நம்மளால தான் இத்தனை பேர் இங்கே இருக்காங்களா, நம்ம வெளியே போகலான்னு சொல்லி அவன் கிளம்பிட்டு இருக்க, இந்த கிம்மு கதவு திறந்து வெளியவே போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் பட்டவனே அங்கே இருக்கிற ஈவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு. ஜெட்டும் என்னடா அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தா, தூரத்துலேருந்து மாஸ்டரோட ஸ்பிரிட், அதாவது அவரோட ஆன்மாவை மட்டும் அமுச்சு விட்டுருக்காரு போல இருக்குது. ஜெட்டுக்கு ஒரே சந்தோஷம், நீங்கள் வந்துட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டு இருக்க, அந்த ஆன்மாவும் சொல்லுது, அதாவது அந்த மாஸ்டர் ஆன்மாவும் சொல்லுது, சீக்கிரமாக வந்து சேரு இருட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. இந்த கிம்மு யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, அப்போ பக்கத்தில் ஒருத்தன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். கனவுல ஒருத்தன் வந்து போகாத அப்படின்னு சொன்னால, அவன் பக்கத்தில் வந்து அவனையே ஏக்கமாக பார்க்குறானா இல்லை கோவமாக பார்க்குறானா கரெக்டாக தெரியல. கிம்மையே பார்த்துட்டு இருக்க, கிம்முக்கும் யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அவன் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டான். காலேஜ் பஸ்ஸும் எப்படியோ ஊருக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாரும் வந்து இறங்கும் போதே பயங்கரமான சம்பவத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓட்டுறது யாரு? நம்ம மாஸ்டர். இப்போ தான் மாஸ்டரோட மூஞ்சியவே காட்டுறாங்க. டே கொஞ்சமாவது நியாயமாக இருக்க வேணாமா? இந்த ஒயிட் மேஜிக் பண்ணுறவன் இவ்வளோ அழகாக இருப்பான். சரி நம்ம கதைக்கு போகலாம். மாஸ்டரும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெட்டு பக்கத்தில் வர, ஜெட்டும் மாஸ்டர் நான் சொன்னல அந்த பையன் இவன் தான், இக்கிம் போடா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட, இந்த சீன் எல்லாருமே பார்த்துருப்போமே, இந்த சீரியஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க எல்லாருமே இந்த சீனை பார்த்துருப்போம் இல்லையா? மாஸ்டர் கண்ணாடியை கழட்ட, கிம்மு பார்க்க, மாஸ்டர் பார்க்கன்ட்டு, மாஸ்டரோட அழகில் கிம்மு விழுந்தானா இல்லை கிம்மோட அழகில் மாஸ்டர் விழுந்தானான்னு தெரியல. கிம்மு பக்கத்தில் மாஸ்டரும் போய் அந்த கழுத்தில் அவன் தாயத்தை போட்டிருப்பான் இல்லையா, அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு, சரி ஓகே இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஜெட்டும் சரி மாஸ்டரே சொல்லிட்டார்ல வா நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டரோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. மாஸ்டர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தவ, ஏ நில்லு, உன்னை யாரையும் கூப்பிட்டது, திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஒரு கத்த, ஜெட்டு மாஸ்டர் நீங்கள் தானே இவன் நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிம்முக்கு ஒரே மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. ஓ நம்மளை மாஸ்டர் கூப்பிடலையோ, ஜெட்டு தான் கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு, நாம தான் அதிக பசங்கத்தனமாக இங்கே நம்ம வந்துட்டோம். சரி ஜெட் நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி பார்த்தா ஒரு 4-5 பேய் அப்படியே கோவமாக மாஸ்டரையே பார்த்து நின்றுட்டுருக்கு. இவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியுமில்ல பேயெல்லாம். கிம்மும் அப்படியே ஜர்க்காகி நின்றுட்டு இருக்க, மாஸ்டர் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்துறாரு. அங்கே அதுகளும் மறைஞ்சு போயிடுங்க. ஜெட் உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அவனை விட்டுட்டு நீ வா உன் கூட பேசணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. ரூமுக்கு வந்து விட்டதும் கிம்மும் கேட்குறான், உங்களோட மாஸ்டர் ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுறாருல, ஏன்னா அந்த பேயெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே மிரட்டி அனுப்பி விட்டார்ல அதனால். ஆமாம் அவர் ரொம்பவே கூலாக தான் இருப்பார், அதே மாதிரி கேர் பண்ணிப்பார். சரி நான் மாஸ்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், அவரை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போனால் அங்கே போய் அடி வாங்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், ஏன்டா இப்படி தேவையில்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே கேம்ப்ன்றது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனும் கேஷுவலாக அடி வாங்கிட்டு இருக்கான், இது எப்பயும் நடக்கிறதானே அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறான். மாஸ்டர் அடிச்சுலாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே இந்த என்னோடய ஃப்ரெண்டு நான் சொன்னேன்ல, அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் மாஸ்டர், இல்லைன்னா பாருங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களா, உங்களோட நம்பரை நான் வெளியே விட்டுருவேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். மாஸ்டரும் அடிங்க பிச்சு போடுவேன் பார்த்துக்கோ, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. சரி ஓகே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அவனை எப்படியாவது நான் காப்பாற்ற பார்க்குறேன், முக்கியமாக இன்றைக்கி அவன் கூட நைட்டில் நீ துணையாயிரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க. ஜெட்டும் கிளம்பி போக அப்போ பலமாக காற்று வீசுது. அங்கே அந்த 2 சின்ன பசங்க இருக்காங்களா நல்ல ஸ்பிரிட்டு, அவங்களும் சொல்கிறாங்க மாஸ்டர் எதையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க போல இருக்குது, நம்ம ரெடியாக இருக்கணும்னு 2 பேரும் தலையாட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாஸ்டர் கீழே அங்கே வேலை பார்க்குறாங்களா அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மந்திரம்லாம் சொல்லி நிறையா பேர் மாஸ்டரோட வீட்டுக்கு கீழே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ மாஸ்டரும் அந்த 2 சின்ன பசங்களும் முன்னாடி உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோ கிளம்பி வர்ற மாதிரி, கிட்டத்தட்ட யாரோன்றதில் நிறையா பேர் கிளம்பி வந்துட்டுருக்காங்க மாஸ்டரோட வீட்டை நோக்கி. அப்போ அவரும் சொல்கிறார் மேலே இருந்துட்டு, எல்லாரும் வராங்க ரெடியாக இருங்க அப்படின்னு மேலே இருந்து சொல்ல, கீழே அவங்க அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்களா அவங்களாம் திடீர்னு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்ல வீட்டை சுற்றி அப்படியே அரண் மாதிரி தீய சக்திகள் உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு வளையம் மாதிரி அமையுது. அங்கே பார்த்தா கூட்டமாக சுற்றி நிறைய பேய்க வந்துக்கிட்டே இருக்குதுங்க. தியானத்தில் உட்காந்துட்டு இருக்காருல மாஸ்டர், அவர் இதெல்லாம் யார் கிளப்பி விட்றான்னு சொல்லி தியானத்திலே கண்டுபிடிக்கணுக்காக கண்ணை மூடி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதாவது கூர்மையாக கவனிச்சிக்கிட்டே இருக்க, தூரத்தில் அந்த பேய்க்குள்ளே ஒரு பொண்ணு, அதாவது பொண்ணா இல்லை அவள் தான் வில்லியான்றது கரெக்டாக தெரியல, என்ன தான் நீ பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல, மாஸ்டருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்ப்ரிட்டு நார்மலான ஸ்ப்ரிட் இல்லை, பயங்கர மோசமானது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததை நினச்சிக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட கண்டினியூவாக பார்க்குறதுக்கு க்ரஷாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.